இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பிங்கிஷாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் எல்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அதிசயமான விஷயம். நிறைய வீட்டுங்களில் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் வந்து ஒரு மொக்கு பக்கத்துலேயே 4-5 மொக்கு ஒரு கிளையில் அப்படி விடும். பூத்தாலும் ஒன்றா பூக்கும். அதோட மனமே தனி தான். அவ்வளோ அழகாக இருக்கும். பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எல்லோ ரோஸ். இது வந்து எங்கள் சித்தி அவங்க மாடி தோட்டத்தில் வளர்க்குற ரோஸ் செடிங்க. இது எல்லோ ரோஸ். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதுவும் நாட்டு ரோஸ் தான். இது ரெட் ரோஸ். அது ஃபஸ்ட்டு பார்த்தது பன்னீர் ரோஸ். இது ரெட் ரோஸ், நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெட்டும் இல்லாமல், பிங்க்கும் இல்லாமல், ஒயிட்டும் இல்லாமல் 3 கலர்ஸ் சேடை இருக்கிற ஒரு பூச்செடி. இதில் 3 கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு பூச்செடி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பூச்செடி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு பூ தான் விட்டுருக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் பன்னீர் ரோஸ் அப்படின்வாங்க. இது வந்து பிங்க் கலரில் இருக்கிற ஒரு பூச்செடிங்க. அந்த பூ பேர் வரமாட்டேங்குது. இது வந்து மல்லி. நெக்ஸ்ட்டு இது ஒரு அடுக்கு மல்லி. இது ஒரு ஷோ செடி. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ரோஸ் செடி இருக்குது. அங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ஒவ்வொரு கலரும் அழகழகாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி. ஆரஞ்சு பூ கலர் இருக்குது பாருங்கள் இதில். இது ஒரு ஷோ செடி. அதுக்கப்புறம் இது வந்து முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பால் முல்லை, பச்சை முல்லை அப்படின்வாங்கள்ல, அந்த முல்லை செடி. இது முல்லைப்பூ செடி இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மல்லிப்பூ இருக்குது. இது வந்து கூசு மல்லியிலே குண்டு மல்லி, கூசு மல்லி, அடுக்கு மல்லி, ஆம்பூர் மல்லி இருக்குல்ல, அது மாதிரி இது வந்து கூசு மல்லி அப்படின்ற மல்லிப்பூ செடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து காக்கடா அப்படின்வாங்க. அந்த மாதிரி பூ இது. இதில் பிங்க் கலர் காக்கடா அப்படின்னு இருக்குது. அந்த பூச்செடி தான் அது. இங்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ செடி, புதினா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது. இங்கேயும் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் செடி இருக்குது. பிங்க் கலர் ரோஸ் செடி இருக்குது. மல்லிப்பூ செடி இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இப்படி அழகாக பூச்செடிங்களை வச்சு வளங்க. இப்போல்லாம் முன்ன மாதிரி வளர்க்க முடியாதனால எல்லோரும் மாடியில்